நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களே, திருப்பாடல் 123 இரண்டாவது இறை வார்த்தை சொல்லுகிறது, பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் இதயத்தை மனநோகம் செய்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். அவருடைய தூய இருதயத்திலிருந்து வடிகின்ற இரத்தம் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக அவர் சிந்திய இரத்தம். தன் சொந்த இரத்தத்தாலேயே அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, முழுமையாக இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ, அவரின் அன்பு சாட்சிகளாக இந்த உலகத்தில் திகழ வரம் வேண்டி மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றித்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதர சகோதரிகள் சார்பிலும்
என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் அங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். புதிதாக திருமணமாகிற தம்பதியர்கள் மத்தியில் அதிக முரண்பாடுகள், அதிகமான மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள். இதனால் விரைவிலேயே அவர்கள் மனவிலக்கு பெறுவதற்காக போய்விடுகிறார்கள். ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வாழ முடிவதில்லை. ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுப்பதில்லை. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதில்லை. ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ பழகுவதில்லை. இதனால் மன வருத்தங்கள், மன விரோதங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் குழப்பங்கள், பெரியோரை மதிக்காத நிலை, இப்படிப்பட்ட குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற இறை வார்த்தைகளின்படி நாம் நடக்க நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நற்கருணை நாதரின் முன்பாக நம் கணவனை, மனைவியை, நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை நிகழ்த்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. சமீபத்தில் திருமணமானவர்கள் 1 வருடம் கூட ஆகவில்லை. ஊர் பார்த்து, உறவுகள் பார்த்து, சொந்த பந்தங்கள் வந்து, அதிகமான குருக்கள் சேர்ந்து வந்து கடவுளுடைய ஆசீரை வழங்கினார்கள். ஆனால் இந்த திருமணமான பிள்ளைகள் 3 மாதத்திலேயே பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்குள் இருந்த மனஸ்தாபங்கள், நீயா நானா என்கிற போட்டி, விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. இதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள், சந்தேகங்கள், போராட்டங்கள் மனவிலக்கு வரை சென்று அவர்கள் பிரிந்து விடுகிற நிலைக்கு சென்று விட்டார்கள். இதனால் அவர்களை திருமணம் செய்து வைத்த பெற்றோர்களுக்கு தலைகுனிவு, குருவானவர்களுக்கு வருத்தம். இந்த தம்பதியர்களுடைய சண்டை காவல் நிலையம் வரை சென்று, பஞ்சாயத்திற்கு சென்று, இரு குடும்பத்தாரும் அந்த காவல் நிலையத்திற்குள் சென்று அந்த இடத்தில் ஒருவர் மாற்றி இன்னொருவரை குறை சொல்லிக் கொண்டு, ஒருவர் மீது இன்னொருவர் பழி சுமத்திக் கொண்டு அவமானத்தில் தலைகுனிய வேண்டிய நிலை வந்துவிட்டது. இவர்கள் இந்த செய்தியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு மிக மிக மன வருத்தப்பட்டார்கள்,
வேதனைப்பட்டார்கள். இந்த பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தோம் ஃபாதர். ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே. எங்க குடும்பத்தினுடைய மானம், அவமானம். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் தனை குனிந்து நிற்கிறோம். செய்வது அறியாமல் திகைத்து போயிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செபியுங்கள் ஃபாதர். வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை ஒப்புக்கொடுங்கள் ஃபாதர். பிரிந்து போயிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற தம்பதியர்கள் திடம் கொள்ள வேண்டும். ஆண்டவரில் இணைய வேண்டும். அவர்களின் குடும்பங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிரமாணிக்கத்தின்படி அந்த பிள்ளைகள் எல்லோரும் வாழ வேண்டும். செபியுங்க ஃபாதர் சொல்லி அந்த குடும்பம் மனதுருகி கண்ணீரோடு வேண்டிக் கொண்டதின் பேரிலேயே சகோதரனே, சகோதரியே, இந்த ஆராதனையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி எந்த குடும்பங்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்கிறதோ, பிரச்சனைகளில் இருக்கிறதோ, ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, மனஸ்தாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, பிரிந்து விடுகிற சூழ்நிலையில் இருக்கிறதோ, எல்லா குடும்பங்களையும் இயேசுவினுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நற்கருணை நாதரின் முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவோம். சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு 7 மிக முக்கியமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். 7 முக்கியமான விஷயங்கள். 1, உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மீது இன்னொருவர் அன்பு கொண்டிருப்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு நிறைய தம்பதியர்கள் மனம் விட்டு பேசுவதில்லை, இறுக்கமாக இருக்கிறார்கள். உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாமல் அவர்களுக்குள் பிரச்சனைகள் வருகிறது. எனவே உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். 2வது, கூடுமான வரை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க உங்க குடும்ப வாழ்க்கையில். 1, சாரி என்கிற வார்த்தை, மன்னித்து விடுங்கள் என்கிற வார்த்தை. 2வது, தேங்க்யூ என்கிற வார்த்தை, நன்றி என்று சொல்லுகிற மனநிலை வேண்டும். பிறகு வெரி குட் என்று சொல்லுகிற வார்த்தை. ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். அப்பொழுதுதான் உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். 3வது, இணைந்து பேசுங்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி திட்டமிடுங்கள். 2 பேரும் சேர்ந்து பேசணும். அதற்காக நேரத்தை ஒதுக்கணும். குடும்பத்தை பற்றி திட்டமிடணும். அடுத்து என்ன செய்ய போறோம்? நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதையா? எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? திட்டமிட வேண்டும். இணைந்து பேச வேண்டும். ஒருவர் மற்றவர் இருவரும் சமம் என்கிற நிலை. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவ, நீ அதிகமாக சம்பாதிக்கிற, நீ வேலைக்கு போற, நீ வேலைக்கு போறதில்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. ஒருவர் மற்றவரை மதித்து சமமாக பேசி பழக வேண்டிய சூழ்நிலை வேண்டும். 4வது, பிள்ளைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவதில்லை. பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம், அவங்களுக்கு தேவையானதை செய்கிறோம். ஆனால் நாம் நம்மளை எப்பொழுதும் பிஸியாக வச்சுக்கிறோம். பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவதே கிடையாது. பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். 5வது காரியம், பொருட்களை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய பொருட்களை வாங்குகிறோம், வாங்கி குவிக்கிறோம், வீடுகளில் சேர்த்து வைக்கிறோம். என்ன பிரயோஜனம்? உறவுகளை வளர்க்க வேண்டும், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை தேற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 6வதாக, கடுமையாக உழையுங்கள். சோம்பேறித்தனமோ ஊதாரித்தனமோ குடி போதை போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதோ கூடாது. கடுமையாக உழையுங்க. உங்க குடும்பம் முன்னேற, உங்க குடும்பம் நல்ல நிலைக்கு வர, உங்க குடும்பம் மேன்மையாக போற்றப்பட ஒருவர் மற்றவர் கடுமையாக குடும்பத்தில் உழைக்கணும். உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். 7வதாக, கடவுளுக்கு
முதன்மையான இடத்தை, முக்கியத்துவத்தை தர வேண்டும். நாம் எங்கே ஓடினாலும், எதை செஞ்சாலும், எப்படி இருந்தாலும் கூட கடைசியில் கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடணும், ஏசப்பா கிட்ட வந்து சேர்ந்துடணும், மாதாம்மா கிட்ட வந்து நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். இயேசு நிச்சயமாக நம் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர். நம் துன்பத்தில் நமக்கு ஆறுதல் தேறுதலாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்னை நமக்கு உண்டு, நம் தேவத்தாய் அன்னை மரியாள். அந்த தாயிடத்தில் நம்மை சரணாகதியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எப்பொழுதும் பரிந்து பேசுகிற தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். எனவே இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகள் இந்த நாட்களில் நிறைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதோ, அன்பே கடவுள் என்றால் அன்பிற்கு ஈடேது சொல் என்கிற பாடலை நான் பாடி ஜெபிக்க என் மனக்கண் முன்பாக உங்கள் எல்லோருடைய விண்ணப்பங்களையும் கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். நற்கருணை நாதரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தில் அமைதி சமாதானம் உண்டாக, நோய் நொடிகள் நீங்க, கடன் பிரச்சனைகள் தீர, பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்விலும் வாழ்விலும் முன்னேற, நல்ல வேலை வாய்ப்புகள் பெருக, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பாக்கியம் பெருக, உங்களுடைய வீடுகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைய, இதோ ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம் இது. பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசு ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை நன்மைகளால் நிரப்பும். என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை அன்பின் குடும்பமாக, அன்பினால் நிரப்பிடும் குடும்பமாக மாற்றி அருளும் ஆண்டவரே. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டு, ஃபாதர், நாங்க வாடகை வீடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். என் மகள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறார். இங்கும் அங்குமாக அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. எங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்க. ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். நானும் என் பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு அந்த வீட்டிலே வாழணும். எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அந்த சகோதரியை நற்கருணை ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும்
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். ஒரு சகோதரன், ஃபாதர், நாளுக்கு நாள் எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே போகிறது. எவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் வீட்டிற்கு அது போதுமானதாக இல்லை. பிள்ளைகளுடைய படிப்பின் செலவிற்கு, குடும்ப தேவைகளுக்கு எல்லாம் சரியாக போய்விட மேலும் மேலும் கடன்பட்டு ஃபாதர், இந்த கடன் பிரச்சனையினால எங்க குடும்பம் ரொம்ப தவிப்புக்குள்ளாகி இருக்கிறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஃபாதர் என்று சொன்னார். அந்த குடும்பத்தை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவோம். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். ஒரு குடும்பம், ஃபாதர், என்னுடைய பிள்ளை வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி பலமுறை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வரவேண்டிய விசா தடையாக இருக்கிறது. என் மகனுக்காக செபிங்க. அவன் படிப்பிற்கு ஏற்றபடி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். நாங்க ஒரு கஷ்டப்படுற குடும்பம். என் பிள்ளை அப்படி போய் எங்காவது வேலை செஞ்சாதான் எங்க குடும்பம் இன்னும் கொஞ்சம் மேல வரும் ஃபாதர். என் பிள்ளைக்காக செபிங்க ஃபாதர்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்போம். அளவில்லா அறிவு திறன் அன்புக்கு ஈடாகுமா? அளவில்லா அன்பு திறன் அன்புக்கு ஈடாகுமா? மலை பெய்ய விசுவாசம் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் விபத்தில் சிக்குண்ட ஒரு சகோதரன், அந்த சகோதரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னும் கூட கண் திறக்காமல் அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டவராக படுத்து கிடக்கிறார். அவருடைய தாயார் கண்ணீரோடு வேண்டி, ஃபாதர், என்னுடைய மகன் கண் திறக்க வேண்டும், என் மகன் குணமாக வேண்டும், சுகம் பெற வேண்டுமோ, என் மகனுக்காக செபிங்க ஃபாதர்னு கேட்டுக்கொண்டாங்க. அந்த சகோதரி வேண்டுதல்கள் நிறைவேற அந்த மகன் கண் திறந்து ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள செபிப்போம். உள்பொருள் வழங்கும் தன்மை அன்புக்கு ஈடாகுமா? உள்பொருள் வழங்கும்
தன்மை அன்புக்கு ஈடாகுமா? என்னுடல் எரிப்பதுமே அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். ஒரு வயதான பெரியவங்க தனிமையில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லை, கணவன் இல்லை, தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தனிமையில இந்த முதுமையிலும் கூட அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரியினுடைய ஆறுதலுக்காக நாம ஜெபிப்போம். அந்த தாயார் தனிமையில் இல்லை, ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்கிற உணர்வை பெற்று திடமும் ஆற்றலும் பெற்றுக்கொள்ள இதோ அந்த தாயாருக்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்பிக்கை விசுவாசமும் நிலையாய் நின்றுவிடும். நம்பிக்கை விசுவாசமும் நிலையாய் நின்றுவிடும். நிலையாய் நிற்கும் அவை அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும்
இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவாக இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். வாருங்கள் இறை மக்களே, கடலாளயனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடலாளயனவே வாரி. நாம் அன்புள்ள கொண்டு ஓரிடமாக அவர் புகழ் பாடிடுவோம். நானும் அவர் வழிபாடிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடலாளயனவே வாரி. சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவன் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளமாகிடுமே, எளியவன் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமை நகலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமை நகலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்ந்திடுமே. வாருங்கள் இறை மக்களே, கடலாளயனவே வாரி. நாம் அன்புள்ள கொண்டு ஓரிடமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழிபாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருடைய இந்த தெய்வீக பலியை கொண்டாட இணைந்து வந்திருக்கும் நாம் இயேசுவின் பாடுகளிலும் அவருடைய துன்பத்திலும் அவருடைய மரணத்திலும் பங்கு பெறப் போகிறோம். இது நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தருகின்ற பலி, வெற்றியை தருகின்ற பலி, நம்பிக்கையை கொடுக்கிற பலி. எனவே தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என் கவலைகளிலிருந்து என்னை காத்தருளும். என் தாழ்மையையும் சுமையையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோம். பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள்
தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று
முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. மனமாற்றம் இந்த தவக்காலத்தின் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். நம் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். நம் சோம்பேறித்தனங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். ஆம், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்கின்ற, தெய்வம் அச்சமில்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கின்ற போக்கிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். சகோதரனே சகோதரியே, நாம் இருக்கிற இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். மனம் மாறும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி, நீ வாழ்வது உறுதி. மகனே மகளே, நீ வாழ்வது உறுதி. இந்த இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து எந்த தீமைகள் செய்து கொண்டிருந்தாலும், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. நம் பலவீனத்தை உணருவோம், ஆண்டவர் முன்பாக வருவோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பின் காலத்தில், இரக்கத்தின் காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை வாழ்வை தருவார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய நாளின் இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இந்த இறை வார்த்தைகள் தருகிற வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை பயணத்தில் தொடர்வோம். ஆமீன். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்குறுதி, நாம் வாழ்வது உறுதி. எப்பொழுது நாம் வாழ்வது உறுதி என்றால், தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. இப்ப நீதியோடும் நேர்மையோடும் வாழும்போதுதான் நமக்கு வாழ்வு உறுதியாகிறது. அப்படி இல்லை என்றால் நாம் சாவது உறுதி என்கிற படிப்பினையும் இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு வழங்குகிறார். யார் யாரெல்லாம் நேர்மையை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வர். நீதி நேர்மையை கடைபிடித்தால் நாம் வாழ்வது உறுதி என்று மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது இறை வார்த்தை. இந்த உண்மைகளை நாம் கண்டுணர்ந்து நம் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி
பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் நாம் வாழ்வது உறுதி. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் 130 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு புனிதர், புனித அகுஸ்தினார். தாறுமாறான ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். குடிவெறியிலும் களியாட்டத்திலும் ஈடுபட்டவர். அதிகமான பெண் மோகம் கொண்டு வாழ்ந்தவர். பெண்கள் பின்னால் அலைந்து திரிந்தவர். சுயநலவாதியாக தன் வாழ்வில் செயல்பட்டவர். அப்படிப்பட்டவரை எப்படியாவது மனம் மாற்ற வேண்டும், கடவுளுடைய பிள்ளையாக அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் மோனிக்கம்மாள் தொடர்ந்து ஜெப வாழ்வில் ஈடுபடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அயராத ஜெபம், தொடர் ஜெபம், தளராத ஜெபம், நம்பிக்கை உள்ள ஜெபம். அப்படிப்பட்ட அகுஸ்டினுடைய வாழ்க்கையும் கூட மாறுகிறது. ஒரு முறை கடவுளுடைய குரல் கேட்கிறது அவருக்கு, அகஸ்டின் எடுத்து வாசி, எடுத்து வாசி என்கிற குரல். அப்பொழுது அவர் விவிலியத்தை புரட்டி வாசிக்க எடுத்த பகுதி ரோமையருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த இறைவார்த்தை அவருடைய மனதை மாற்றுகிறது, அவருடைய பார்வையை மாற்றுகிறது, அவருடைய சிந்தனையை மாற்றுகிறது. அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி திருமுழுக்கு பெறுகிறார். அதன் பிறகு தூய ஒரு துறவியாக மாறுகிறார். நல்ல இறைவனுக்குரிய துறவியாக வாழும்போது அவர் ஹிப்போ நகரினுடைய ஆயராகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. மிகச்சிறந்த நூல்களை எழுதி சிறந்த தத்துவியல் அறிஞராகவும் இறையியல் அறிஞராகவும் விளங்குகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை போற்றுகின்ற மிகச்சிறந்த ஒரு புனிதராக புனித அகுஸ்தினார் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தாயாரின் வலிமை மிக்க ஜெபம், தளராத ஜெபம், நம்பிக்கை உள்ள ஜெபம் அவருடைய வாழ்க்கையையே மாற்றுகிறது. 2வது உதாரணம், விவிலியத்தில் குறிப்பிடப்படுகின்ற மகதலேன் மரியாள். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒரு பாவி, அவரிடத்தில் 7 பேய்கள் இருந்தன. ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து பிசாசுகளின் கட்டுகளில் இருந்த ஒரு பெண்தான் இந்த மகதலே மரியாள். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரோ, இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டுணர்ந்து கொண்டாரோ, இயேசுவினுடைய படிப்பினைகளில் அவர் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் மனம் மாறுகிறார், இயேசுவை கண்டுகொள்கிறார், இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார், இயேசுவின் சீடராகவே மாறுகிறார். அப்படிப்பட்ட மகதலா மரியாவுக்கு தான் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் காட்சி முதலாக அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற பெண்ணாக மகதலா மரியா மாறுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது, உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். பரிசேயரை போல இல்ல, மறைநூல் அறிஞர்களைப் போல அல்ல, உங்களுடைய வாழ்க்கை நெறி மிக மிகச் சிறந்ததாக இருக்கட்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி சினம் கொள்ளாதீர்கள். சினம் கொள்ளுகிறவர் ஒவ்வொருவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். பிறரை முட்டாளே அறிவியலியே சொல்லாதீங்க.
யார் மீதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த மனஸ்தாபங்களை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இறைவன் அற்புதமாக சொல்லுகிறார், யார் மீதாவது உங்களுக்கு மனத்தாங்கள் உண்டென நீங்கள் அறிந்தால் உங்களுடைய காணிக்கையை இந்த பலிப்பீடத்திலேயே வைத்துவிட்டு போய் அவரோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்பலியை கொண்டாடுகின்ற, திருப்பலியில் பங்கு பெறுகின்ற, தேவ நற்கருணை உட்கொள்ளுகிற, இறை வார்த்தையை கேட்கின்ற, வாசிக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் உண்டா? பிறரை மன்னிக்கின்ற நல் மனம் உன்னிடத்தில் இருக்கிறதா? பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னிடத்தில் ஏதாவது மனக்காயங்கள், மனசாபங்கள், மன வருத்தங்கள் இருப்பின் உடனடியாக அந்த பகைமையை, அந்த வெறுப்புணர்வை, அந்த கசப்புணர்வை நாம் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமா? அதுதான் இந்த தவக்காலத்திற்கான அழைப்பு, அதுதான் மனமாற்றத்திற்கான அழைப்பு, அதுதான் இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் அப்பொழுது சொல்லுகிறார், மகனே, மகளே, மனம் மாறி என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய், எனவே நீ வாழ்வது உறுதி. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உன்னினையெல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும்
எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் மையமான நேரம் இது. இயேசு ஆண்டவர் அந்த கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்த போது, அந்த சிலுவையில் அவருடைய உயிரானது ஊசலாடிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர் உச்சரித்த வார்த்தைகள் புனிதமான வார்த்தைகள். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை வதைத்தவர்களை, துன்புறுத்தியவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை எல்லோரையும் அவர் மன்னித்தார். எல்லோரையும் அந்த சிலுவையிலிருந்து மன்னித்தார். அவருடைய அன்பு மகளாக இருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை மன்னிக்க முன்வர வேண்டும். அவர்கள் மீது இரக்கம் காட்ட முன்வர வேண்டும். அவர்கள் நமக்கு ஏதாவது மனத்தாங்கல் கொடுத்திருந்தால், நம்மை மனநோகம் செய்திருந்தால், நம் மனதை காயப்படுத்தி புண்படுத்தி இருந்தால், இதோ மன்னிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால், அவர்களை இந்த நேரத்தில் இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக கொண்டு வந்து அவர்களுக்காக மன்றாடுவோம், அவர்களை மன்னிப்போம். இறைவன் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று கூழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நிலையான உறவொன்று வேணும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உடை பிரியா நிலையான உறவொன்று வேணும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேணும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்விலே நுழைந்தாய். என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்விலே நுழைந்தாய். உன் மாறாத அன்பு மனிதொன்று கண்டு தாய் உலகொன்று தேடும் பிள்ளை பொழிந்தேன். உன்னோடு நான் வாழ்வேன், உன்னோடு நான் வாழ்வேன். நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழட்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி சிறப்பு ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புறவாழ்விற்கு பயனளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் மீட்பில் பங்கு பெறும் பாக்கியம் பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உமை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உமை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. எமை பாதுகாக்க அருகிருக்கிறாய், எமை காப்பாற்ற உள்ளுணர்கிறாய். எமை பாதுகாக்க அருகிருக்கிறாய், எமை காப்பாற்ற உள்ளுணர்கிறாய். நானும் வழிகாட்ட முன் நடக்கிறாய், எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய். நானும் வழிகாட்ட முன் நடக்கிறாய், எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய். எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும், எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும். என்னாலும் என்மேல் அரணாகிறாய், என்னாலும் என்மேல் அரணாகிறாய். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே.